प्रपन्न पारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। निगमतल्पतरोर्गलितं फलं सुखमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। श्रीयःपतिயான சர்வேஸ்வரனாலே மக்கள் வேதத்தினுடைய பொருளை அறிந்து கொண்டு உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் என்பதற்காக பற்பல ரிஷிகளைக் கொண்டு பல நூல்களும் இயற்றப்பட்டுள்ளன. அவற்றைத்தான் ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள் என்று நாம் கொண்டாடுகிறோம். வேதத்தினுடைய உண்மையான பொருளை நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த நூல்கள் பெரியோர்களுடைய நடத்தை, வாழ்க்கை வரலாற்றை சொல்லுவதன் மூலம் நமக்கு வழிவகுக்கின்றன. அந்த விதத்தில் 4 கீதைகளை பற்றித்தான் அனுபவிப்பதற்கு நாம் இந்த இடத்திலே 4 நாட்கள் கூடி உள்ளோம். முதலில் நேற்றைய தினம் உத்தவ கீதை என்பதை பற்றி அனுபவித்தோம். கண்ணனுடைய நெருங்கிய நண்பரான உத்தவர் கண்ணன் புறப்பட்டு வைகுந்தத்துக்கு செல்லப் போகிறார் என்று தெரிந்தவுடனே மிகவும் வருந்தினார். அந்த வருத்தத்தாலே கண்ணனிடம் ஓடி வந்து, நீ எங்களை விட்டு செல்லக்கூடாது, இவ்வளவு நாள் உலகத்திலே பொருள்களில் நாங்கள் ஆசையோடு இருந்தோம், அப்படி இருந்த எங்களை மனம் மாற்றி உன்னிடத்தில் பக்தர்களாக ஆக்கிவிட்டு உன்னை விட்டு பிரிந்தால் எங்களால் வாழ முடியாது என்கிற நிலையை ஏற்படுத்திவிட்டு இப்போது விலகிச் செல்கிறேன் என்று சொன்னால் சரியல்ல. அப்போ நாங்கள் அனைவரும் எப்படி தாங்கிக் கொள்வது அல்லது உன்னை எப்படி வந்து அடைவது என்று உத்தவர் கண்ணனிடத்திலே கேட்கிறார். அதற்கு பதில் சொல்வதற்கு கண்ணன் பற்பல கதைகள், பல உபதேசங்கள் இவற்றையெல்லாம் செய்கிறார். முதலிலே அவதூதர் என்கிற ஒரு ரிஷி, எந்த உலகப்பற்றும் அற்றவர், அவருக்கும் யது மகாராஜனுக்கும் நடந்த ஒரு சம்வாதம், உரையாடலை பற்றி நாம் பார்த்தோம். அந்த அவதூதர், எனக்கு மொத்தம் 24 ஆச்சாரியர்கள் உள்ளார்கள். சூரியனை பார்த்து ஒரு விஷயத்தை கற்றுண்டேன், சந்திரனை பார்த்து ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டேன், ஒரு இளம் பெண் அரிசி நெல் குத்துவதை பார்த்து ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டேன், மது சேர்க்கக்கூடிய தேனி அதிலிடத்திலிருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டேன், கருமிகள் அவர்களிடம் ஒரு நல்ல விஷயத்தை கற்றேன். இப்படியெல்லாம் எனக்கு இயற்கையிலே 24 ஆச்சாரியர்கள் உள்ளார்கள் என்று எதுவுக்கு அவதூதர் உபதேசித்தது, அதையும் பார்த்தோம். அதற்கு மேலே கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், இதை பற்றியெல்லாம் பகவான் கண்ணன் உத்தவருக்கு அனுகிரகித்தார். அதே உபதேசத்தில் கடைசி பகுதியிலே மேலும் 2 கீதைகள் இந்த கீதைக்குள்ளேயே அடங்கி உள்ளன. உத்தவ கீதை என்பது ஒரு பெரிய பகுதி. அதாவது 7வது அத்தியாயம் தொடங்கி 11வது ஸ்கந்தத்தில் 7வது அத்தியாயம் தொடங்கி 29வது அத்தியாயம் வரை உத்தவ கீதை என்பது தொடர்கிறது. கண்ணன் உத்தவருக்கு உபதேசிக்கிறார். அதிலே நடுவிலே ஒரு அத்தியாயத்தில் 2 கீதைகள் கண்ணனாலே சொல்லப்படுகின்றன. ஒன்றுக்கு பிக்ஷு கீதை என்று பெயர், மற்றொன்றுக்கு ஐல கீதை என்று பெயர் வழங்கப்படுகிறது. பிக்ஷு என்றால் யாரோ ஒரு சந்நியாசி, அவர் உலக சந்நியாசின்னு சொன்னால் காஷாயம் தரித்த சந்நியாசின்னு மட்டும் அர்த்தம் வச்சுக்க வேண்டாம். சந்நியாசினா உலகப் பற்றுகளை அறுத்தவர். சந்நியாசா என்கிற வடமொழி சொல்லுக்கு விடுதல், அனைத்தையும் கைவிடுதல், பற்றுகளை விடுதல்னு அர்த்தமே தவிர அதற்கு மேலே இப்போது சந்நியாசி என்றால் அதற்கு துரிய ஆசிரமம்னு பெயர் சொல்லுகிறோமோ இல்லையோ, 4வது ஆசிரமம் சந்நியாசாசிரமம்னு சொல்லப்படுகிறது. இவர்கள் சிறந்த ஞானிகளாக உலகத்தில் ஆங்காங்கு தெரிந்து கொண்டு எந்த பற்றுதலும் இல்லாமல் சுற்றி வருபவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பிக்ஷு, அவருடைய ஒரு அழகான கதையை பற்றி கண்ணன் கூறுகிறார். அதற்கு பிறகு ஐலன் என்று புரூரவஸ்னு ஒரு அரசன், அந்த புரூரவசுக்கு ஐலன்னு பெயர் உண்டு. அந்த புரூரவஸை பற்றின ஒரு கதை, அவர் சொல்லக்கூடிய ஒரு கீதை. இந்த 2 கீதைகளையும் கண்ணன் தான் உத்தவருக்கு உபதேசிக்கிறார். அது 2ஐயும் இன்று பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு முக்கியமான 4 தலைப்பில் இந்த 2 கீதையும் கணக்கு கிடையாது. நேற்றைக்கே உத்தவ கீதை முழுவதையும் பார்த்திருக்க வேண்டும், நம்மளால் முடிக்க முடியவில்லை. அதனால் இந்த உத்தவ கீதைக்குள் அடங்கிய ஐல கீதை, பிக்ஷு கீதை, அது 2ஐயும் இன்றைக்கு பார்த்துவிட்டு முக்கியமான 4 கீதைகளுக்குள்ளே 2வது இன்றைக்கு நாம் அனுபவிக்க வேண்டியது கோபிகா கீதம்
என்று பாகவதத்திலே வழங்கப்படுகிறது. பாகவதத்தினுடைய தசமஸ்கந்தம், 10வது ஸ்கந்தம்தான் கிருஷ்ணாவதாரத்தை பற்றி பேசக்கூடியது. அதிலே பகவான் கோபிகைகளோடு சேர்ந்து ராசக்கிரீடை செய்தார். அதற்கு பிறகு ஏனோ அவர்களை விட்டு சடக்கென பிரிந்து போய்விட்டார். அந்த பிரிவை கோபிகைகளால் தாங்க முடியவில்லை. திரும்ப கண்ணனை அடையும் வரை அவர்கள் என்னென்ன பேசினார்கள், எப்படி தங்கள் ஆற்றாமையை பேசி தீர்த்து கொண்டார்கள் என்பதைத்தான் கோபிகா கீதம் என்கிற பகுதியிலே சுகர் தானும் வழங்கி இருக்கிறார். அந்த கீதையினுடைய பொருள் என்ன என்பதையும் சேர்த்து அனுபவிக்கலாம். நேற்றைய தினம் முக்கியமாக நாம் பார்த்தது, இந்த சம்சாரம் என்பது ஒரு பெரிய மரம். பாப புண்ணியங்கள் என்கிற 2 விதைகளிலிருந்து சம்சாரம்ங்கிற மரம் தோன்றுகிறது. அதில் வேறாக என்ன இருக்கிறதுனால் நம்முடைய வாசனைகள் பல பிறவிகளாக பிறந்து பிறந்து செயல்களை செய்து எத்தனையோ அனுபவங்களை பெற்றிருக்கிறோம். அது அனைத்தும் பதிவுகளாக இந்த ஆத்மாவிடத்திலே இருக்கும். அதுதான் வேரை போல. வேர் திருடமாக இருந்தால் மரம் நன்னா வளருமோ இல்லையோ, நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வாசனை உலகப் பொருள்களில் ஒரு பதிவுகள் பழக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு திரும்ப திரும்ப சம்சாரம்ங்கிற விருட்சம் திருடமாக இருக்க போகிறது. அந்த மரம் வளருகிறது. அதிலே பல கிளைகள், 11 கிளைகள், அதுதான் 11 இந்திரியங்கள்னு சொன்னார். அதில் பழுக்கக்கூடிய பழங்கள் 2, சுகம் துக்கம் என்கிற பழங்கள். அந்த மரத்திலே 2 பறவைகள் அமர்ந்திருக்கின்றன. ஒருவர் ஜீவாத்மா, மற்றொருத்தர் பரமாத்மா. ஜீவாத்மா இந்த மரத்தில் பழுத்த சுகதுக்கங்கள் என்கிற பழத்தை தான் உண்ணுகிறார். ஆனால் உண்ட பிறகும் துக்கத்தோடு ரொம்ப ஒளி குறைந்து போய் இருக்கிறார், ரொம்ப பலமற்றவராக இருக்கிறார். ஆனால் பரமாத்மாவோ இந்த மரத்தில் இருந்து கொண்டு சுகதுக்கங்களை அனுபவிப்பதே கிடையாது. இந்த உடலில் என்ன ஆனந்தமோ வருத்தமோ வந்தாலும் அதை ஆத்மாதானே அனுபவிக்க போகிறார். உள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மா மேற்பார்வை பார்க்கிறாரே தவிர அவருக்கு இந்த சுகதுக்கங்கள் தட்டாது. அதனால் அவருக்கு ஒளி குறைவதே கிடையாது. எந்த ஒளியோடு முதலில் இருந்தாரோ அதே ஒளியோடு தொடர்ந்து அந்த பக்ஷி இருக்கிறது. இது சம்சாரம் என்கிற மரம். இந்த சம்சாரத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் அதற்கு அஞ்ஞானத்தை போக்கிக் கொள்ள வேண்டும். அஞ்ஞானம் போக வேண்டும் என்றால் பற்றுகளை உலகத்திலே விட வேண்டும். வீடுமின் முத்தமும் வீடு செய்து உயிர் வீடுடையானிடை வீடு செய்மினே என்று நம்மாழ்வாருடைய பாசுரத்தை பார்த்தோம். முத்தமும் வீடுமின். இப்போ என்னென்ன நீங்கள் பிடித்து வைத்து கொண்டிருக்கிறீர்களோ, உறவினர்கள், தாய் தந்தையர், மனைவி மக்கள், சொத்து, நிலம், பணம், இதை போல என்னென்ன பரிகிரகங்கள் உள்ளனவோ அவை அனைத்தையும் விட்டுவிடுங்கள். அதனால் எந்த நன்மையுமே கிடையாது. அப்போ யாரை பற்றணும்? உயிர் வீடுடையானிடை வீடு செய்மினே. உங்கள் ஆத்மாவை ஆத்மாவுக்கு அந்தர்யாமியாக இருக்கும் பரமாத்மாவிடம் சமர்ப்பித்து விடுங்கோள் என்று ஆழ்வார் உபதேசிக்கிறார். மொத்தம் நம்மாழ்வார் ஒரு அழகான ஒப்புமை பார்க்கலாம். நேத்திக்கு ஒரு உத்தவ கீதைன்னு மொத்தம் பார்க்குறோமோ இல்லையோ, இந்த உத்தவ கீதையில் முழுமையாக சொல்லப்படுவது என்னன்னு ஆராய்ந்து பார்த்தால் வைராக்கியம் வைராக்கியம் வைராக்கியம். உலக விஷயங்களில் வைராக்கியத்தோடு இருக்க வேண்டும். எந்த பற்றுதல்களும் இருக்கக்கூடாது. பற்று என்பது 2 விதம். ஒன்று, உலக பொருள்களில் நமக்கு பற்று இருக்கும். அந்த பொருள்களுக்கு சாம்ஸ்பர்ஷிகங்கள்னு பெயர் சொல்லுவாள். இப்போ ஒரு சந்தனம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சந்தனத்தை பார்த்த உடனேலாம் ஆனந்தம் வராது. அதை பூசிக்கொண்டால் அதிலேருந்து ஒரு குளிர்ச்சி வரும், நறுமணம் வரும். அதனாலே ஒரு ஆனந்தம் பிறக்கப் போகிறது. புஷ்பத்தை சூட்டிக்கொண்டால் ஒரு மனம், குளிர்ச்சி, அதனால் ஆனந்தம். ஒரு சந்தனத்தை பூசிண்டாலும் அதே போலத்தான். மை இட்டுக்கிறோம், அதெல்லாம் ஒரு அழகு சேர்க்கிறது. அப்போ இதெல்லாம் நம்முடைய தோலோடோ கண்ணோடோ கையோடோ தொடர்பில் வருகிறபடியால் ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறதோ இல்லையோ. தொடர்பில் இல்லாமல் தள்ளி புஷ்பத்தையோ சந்தனத்தையோ வச்சோம்னால் எந்த ஆனந்தத்தையும் கொடுக்காது. தொடர்பில் வருகிறபடியால் ஆனந்தம் கொடுக்கக்கூடிய பொருள்கள் சில. இதுக்கெல்லாம் சாம்ஸ்பர்ஷிகங்கள்னு பெயர். மற்றொரு வகை என்னன்னால், தொட வேண்டும்னு தேவை கிடையாது. என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம், அந்த பொருளிடத்தில் எனக்கு மனதில் பற்றிருந்ததென்றால் அப்போ அந்த பொருள் எனக்கு சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கும். இதே போலன்னால் தாய் தந்தையர், மனைவி, மக்கள் இவர்களெல்லாம் நம்ம கூட தான் இருக்கணுங்கிற தேவை கிடையாது. தொட்டுண்டே இருந்தால் தான் சுகம் துக்கம்ங்கிற தேவை கிடையாது. இவர் என்னுடைய தகப்பனார் என்கிற அபிமானம் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் அவருக்கு என்ன நல்லது நடந்தாலும் எனக்கு ஆனந்தம் வரும். அவர் துக்கப்பட்டார்னா எனக்கு துக்கம் வரும். இவர் என்னுடைய குழந்தை என்கிற எண்ணம் எது வரைக்கும் இருக்கோ அப்போ அவருடைய நன்மை தீமைகளுக்கு நான் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிப்பேன். இந்த இடத்தில் இவர் என் குழந்தைங்கிற அபிமானம் வேறு ஒரு குழந்தைகிட்ட எனக்கு இருக்காதோ இல்லையோ. அப்போ அவருக்கு சுகமோ துக்கமோ வந்தால் நான் வருத்தப்படுறதே கிடையாது, ஆனந்தப்படுவதே கிடையாது. அப்போ இந்த இடத்தில் சுகமும் துக்கமும் வருவது தொடர்பினால் அல்ல, என் மனதில் இருக்கும் பற்றாலே.
இதற்கு ஆபிமானிகம்னு சொல்லுவார்கள். அபிமானம், அபிமானம்னால் அவரை பற்றி எனக்கு இருக்கக்கூடிய எண்ணம். எனக்கு மனதில் இருக்கும் எண்ணத்தால் வரும் சுகதுக்கங்கள் சில, எனக்கு தொடர்பினால் பொருள்கள் கொடுக்கக்கூடிய சுகதுக்கங்கள் சில. இந்த 2 விதமான பொருள்களையும் கழிக்க வேண்டும்னு தெரிவிப்பார்கள். வைராக்கியம்னு சொன்னால் அனுபவத்தை கொடுக்கக்கூடிய பொருள்கள், எனக்கு இருக்கிற பற்றாலே சுகதுக்கங்களை கொடுக்கக்கூடியவர்கள், இவர்கள் அனைவரிடத்திலும் பற்றை விட வேண்டும். அதில் நேற்று நாம் முக்கியமாக பார்த்தது அகங்காரம், மமகாரம், இந்த 2ஐயும் விட வேண்டும். உத்தவர் கேட்கும் போதே அதைத்தான் சொல்றார். சோகம் மமாஹமிதி மூடமதிர் விகாடா துவன் மாயையா விரச்சிதாத்மனி சானுபந்தே தத்வஞ்சசா நிகதிதம் பவதா யதாஹம் சம்சாதயாமி பகவன் அனுஷாதி பிருத்யம். நான் எப்படி இருக்கிறேன்? சோகம் மம அகம் இதி மூடமதிஹி. எனக்கு 2 தவறான புரிதல்கள் உள்ளன. நான் என்கிற ஒரு புரிதல் இருக்கு. எதை பற்றி? இந்த உடலை பற்றி. உடல் என்பது வேறு, ஆத்மா என்பவர் வேறு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்? நான் ஒரு மனிதன், நான் ஆண், நான் 6 அடி உயரம் இருக்கிறேன், நான் வெளுப்பாகவோ கருப்பாகவோ இருக்கிறேன், நான் ஒல்லியாகவோ பருமனாகவோ இருக்கிறேன், இப்படின்னு எல்லாம் நினைக்கிறோமோ இல்லையோ? இது எல்லாமே தப்பு. நான் என்கிற சொல் ஆத்மாவை குறிக்கிறது. ஒல்லி, பருமன், உயரம், குள்ளம், கருப்பு, சிவப்பு, ஆண், பெண், மனிதன், விலங்கு, தேவன், இந்த எல்லா சொற்களுமே ஆத்மாவை குறிக்காது, உடலுக்குத்தான் குறிக்கும். ஆண் தன்மை என்பது ஆத்மாவுக்கு வந்துடுத்து. அப்போ போன பிறவியில் அடியன் பெண்ணாக பிறந்திருந்தா அப்போ என்ன பெண் தன்மை இருந்திருக்குமா? ஆத்மாவுக்கு ஒரே தன்மை தொடர்ந்து இருக்க வேண்டும். போன பிறவியில் ஒருத்தர் பெண்ணாக இருந்து இந்த பிறவியில் ஆணாக இருந்தார்னால் பெண் தன்மையும் உடலில் இருக்கக்கூடியது, ஆண் தன்மையும் உடலில் இருக்கக்கூடியது. ஆத்மாவுக்கு இது எதுவுமே படாது. நேற்று ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார். ஆகாசம் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களையும் தொட்டுண்டு தான் இருக்கும். அதுக்காக நெருப்பை தொடுகிறதுங்கிறதுக்காக ஆகாசமே சுட்டு போயிடுமான்னு இல்லை, தண்ணீரை தொடுகிறது என்பதற்காக ஆகாசமே குளிர்ச்சியானதாகவும் ஆகாது. தன்னுடைய தன்மை இழக்காமல் இருக்கும். அதை போல ஆத்மா இருக்கிறார். ஆனால் நம்ம தவறாக என்ன நினைக்கிறோம்? உடலே நான் மனிதனாக பிறந்திருக்கிறேன், அப்போ எனக்கு இவ்வளவு ஆயுசு, நான் இன்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், தூங்குவதோ உழைத்து சம்பாதிப்பதோ விளையாடுவதோ இதெல்லாம் என்னுடைய இயற்கையான செயல்கள் நினைக்கிறோம். உண்மையில் ஆத்மாவுக்கு பசி கிடையாது, அதனால் சாப்பிட வேண்டாம். தூக்கம் தேவை கிடையாது, அவருக்கு ஆயாசம் களைப்பே வராது, அதனால் தூக்கம் தேவையில்லை. தாகம் எடுக்காது, தண்ணீர் அருந்த வேண்டாம். பணங்காசு தேவையில்லை, ஏன்னா அதை கொண்டு அவர் ஆனந்தப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஆத்மா தனிமையில் தன்னைத்தான் நினைத்து கொண்டிருந்தாலே ஆனந்தமாக இருக்க போகிறார். அப்போ இது அனைத்துமே எனக்கு ஏன் வருகிறது? இது உடலே நான் என்கிற ஒரு நினைவு, இதை அகங்காரம்னு தெரிவிப்பார்கள். 2வது, இந்த பொருள்கள் எல்லாம் என்னுடைய சொத்து நினைக்கிறேனோ இல்லையோ, அதனால் தான் இதுக்கு மமகாரம்னு பெயர். இந்த 2ஆல் தான் நமக்கு எல்லா சுகதுக்கங்களும் ஏற்படுகின்றன. அதை ஒழிக்க வேண்டும். யானே என்னை அறியகிலாதே, யானே என் தனதே என்னிருந்தேன், யானே நீ என் உடமையும் நீயே, வானே ஏத்துமென் வானவரேரே என்று நம்மாழ்வார் பாடுகிறார். நேற்று வரைக்கும் நான் என்ன நினச்சிருந்தேன்? யானே என்னை அறியகிலாதே, நான் எப்படிப்பட்டவன்னு எனக்கே உண்மையில் தெரியவில்லை. யானே என் தனதே என்றிருந்தேன். நான் அகங்காரம், அகங்காரத்தோடு இருந்தேன். இதெல்லாம் என்னுடைய பொருட்கள், என்னுடைய சொத்து, என்னுடைய மனைவி மக்கள் என்கிற மமகாரத்தோடு இருந்தேன். இப்போதுதான் புரிந்து கொண்டேன், நானும் தனிப்பட்டவன் அல்ல, உனக்கு தொண்டன். என்னுடைய உடைமைகளும் எனக்கு உண்மையாக சொத்து கிடையாது. இந்த உலகம் அனைத்தும் பரமாத்மாவுக்குத்தான் சொத்து. ஆகையால் நானும் என் உடைமைகளும் பகவானுடையவை என்று புரிந்து கொண்டேன் ஆழ்வார் தெரிவிக்கிறார். இதைத்தான் முதலிலே அவதூதருடைய கதையை கொண்டு பகவான் உத்தவருக்கு புரிய வைத்தார். இது முதல் வைராக்கியம். இதைத்தான் வீடுமின் முத்தவங்கிற பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவிக்கிறார். மொத்தம் திருவாய்மொழின்னு ஒரு அழகான பிரபந்தம் சுவாமி நம்மாழ்வார் இயற்றியது. அதிலே 4 10 பாசுரங்களாலே வைராக்கியத்தை பற்றி ஆழ்வார் பேசுகிறார். வீடுமின் முத்தவும், சொன்னால் விரோதமிது, கொண்டபெண்டேர் மக்களுத்தார், உருநாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் என்று 4 10 பாசுரங்கள். ஒவ்வொன்றில் ஒவ்வொரு வைராக்கியத்தை தெரிவிக்கிறார். வீடுமின் முத்தவும் என்கிற 10 பாசுரங்களிலே அகங்கார மமகாரங்களை விட்டுவிடுன்னு உபதேசித்தார். அதுக்கு மேலே ஒரு நாயகமாய் என்கிற பதிகத்திலே செல்வத்தில் ஆசையை விட்டுவிடு என்று உபதேசித்தார்.
கொண்டபெண்டிர் மக்களுத்தார் என்கிற பாசுரத்திலே குடும்பத்தில் பற்றை அறுத்து விடுன்னு உபதேசித்தார். அதே போல சொன்னால் விரோதம் இது என்கிற பதிகத்திலே உனக்கு யாரு உலகப் பொருள்களையெல்லாம் வழங்குகிறார்களோ அவர்களை போற்றி போற்றி நாக்கை வீணாக்காதே, அவர்கள் கொடுக்கும் செல்வத்தில் ஆசை வைக்காதே, பகவானை மட்டும்தான் நம்முடைய நாக்கு வாழ்த்த வேண்டும், வேற யாரையும் பாடக்கூடாதுன்னு தெரிவிக்கிறார். இந்த 40 பாசுரங்களிலே ஆழ்வார் வைராக்கியத்தை சொல்லுகிறார் என்று பெரியோர்களுடைய கூற்று. அதே போல இப்ப கண்ணன் உபதேசிக்கிறார். முதல் 10 பாசுரம் வீடுமின் முத்தவும், அதோட அர்த்தத்தை பார்த்துட்டோமா? நீ என்னுடைய அகங்காரம் மமகாரம் இவை இரண்டையும் அழிக்க வேண்டும் என்று கண்ணன் உபதேசித்து விட்டார். அதற்கு பிறகுதான் இப்ப பிக்ஷு கீதை என்கிற பகுதியை நாம் பார்க்க வேண்டும். இந்த பிக்ஷு கீதை ஏன் தொடங்கியது? யாரோ ஒரு பிக்ஷுவனுடைய கதையை பகவான் ஏன் சொல்லுகிறார்னால், இதற்கு முன்னால் சற்று முன்னால் அவர் கடைசியாக ஒரு விஷயத்தை உபதேசிக்கிறார். க்ஷிப்தோ அவமானிதோ அசத்பிஹி பிரலப்தோ அசூயிதோ தவா தாடித சன்னிபத்தோ வா விருத்யாவா பரிஹாபிதः ஸ்ரேயஸ்காமः கிருச்ரகதः ஆத்மனா ஆத்மானம் உத்தரேத் என்று உத்தவருக்கு கண்ணன் உபதேசிக்கிறார். என்ன சொல்றார்னால், நீ எவ்வளவுதான் உலகத்தின் நல்லவனாக வாழ்ந்து வந்தாலும் யாரோ சில தீயவர்கள் உன்னிடத்தில் தவறாகத்தான் நடப்பார்கள். அசத்துக்கள் அப்படின்னு சொன்னால் நல்லுள்ளம் இல்லாதவர்கள், தீயவர்கள், தவறான நடத்தை உடையவர்கள். அந்த அசத்துக்கள் உன்னை என்னெல்லாம் பண்ண முடியும்? க்ஷிப்தகா தாழ்வாக பேச முடியும், அவமானிதா கௌரவம் குறைவாக நடத்தப்பட முடியும். நீ அசத்பிஹி பிரலப்தகா உன்னை அவர்கள் ஏமாற்ற முடியும், அசூயிதா உன்னை பார்த்து பொறாமைப்பட முடியும். இது ஒவ்வொன்றும் தானே நமக்கு மனசில் விகாரத்தை ஏற்படுறது. யாரோ ஒருத்தர் என்னை மதிக்கலைன்னா உடனே கோபம் வருது, என்னை தாழ்வாக பேசினால் ரோஷம் வருது, என்னை பார்த்து பொறாமப்படுறாருனால் தனக்கா நன்னா இருக்க தெரியல, நான் நன்னா இருக்கிறத பார்த்து பொறாமப்படுறான் பாருங்க, எவ்வளவு தீயவன்னு உடனே நமக்கு ஒரு விகாரம் வருதோ இல்லையோ. பொறாமப்படுறாருன்னா அப்போ நாம் ஏதோ நன்னா பண்ணிட்டு இருக்கோம்னு தானே அர்த்தம். அது நமக்கு மனசில் படாது. என்னை பார்த்து பொறாமைப்படுகிறானே இவன் எவ்வளவு மோசமானவன் என்று உடனே நமக்கு மனசில் விகாரம் வருதோ இல்லையோ. அந்த விகாரங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும்னு கண்ணன் சொல்லுகிறார். தாடிதகா சில பேர் நம்மளை அடிப்பா, சன்னிபத்தகா கட்டி போடுவார்கள். இப்படி என்ன செய்தாலும் மனதாலோ வாக்காலோ மெய்யாலோ நம்மளை எப்படி தீயவர்கள் துன்புறுத்தினாலும் ஸ்ரேயஸ்காமகா எவன் ஒருவன் நல்லதை அடைய வேண்டும் ஆசைப்படுகிறானோ அவன் தன்னுடைய மனதை அடக்கி கொண்டு இந்த எந்த தாக்குதல்களாலும் மாறுபடாமல் இருக்க வேண்டும் என்று ரொம்ப சுலபமாக கண்ணன் உபதேசித்து விட்டார். கீதையிலையும் பல இடங்களில் சொல்கிறார். துல்லிய நிந்தாஸ்துதிர் மௌனின்னு நேற்றுக்கு ஒரு இடத்தை பார்த்தோம். ஒருத்தர் என்னை புகழ்ந்தால் உடனே அதுக்கு நாம் சந்தோஷப்படக்கூடாது. ஒருத்தர் என்னை இகழ்ந்தார் என்றால் அதுக்கு சந்தோஷப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. ஏனென்றால் உலகத்தில் புகழ்பவர்கள் எல்லாம் எதற்காக புகழ்கிறார்கள்? எவ்வளோ அழகாக இருக்கார், எவ்வளோ உயரமாக இருக்கார், எவ்வளோ பணங்காசோடு இருக்கார் என்று புகழ்கிறார்களோ இல்லையோ. இது எதுவுமே உண்மையாக ஆத்மாவோட சொத்து கிடையாது. எவ்வளவு பக்தியோடு இருக்கார்னு உலகத்தில் யாருமே புகழ மாட்டான். அப்போ உலகத்தில் புகழ்ச்சி எல்லாம் உலகப் பொருட்கள் லௌகிக வஸ்துக்களை வைத்து கொண்டு தான் புகழ்வார்கள். அது எதுவுமே என்னுடையதே கிடையாது, செயற்கையாக ஆத்மாவுக்கு வந்தது. பகவான் திருவடிகளை பற்றினால் விட்டு போகிறது. அப்போ அதை வச்சுண்டு எனக்கு ஒருத்தர் நிறைய என்னை மெச்சினார் என்றால் அதில் எனக்கு ஒரு பிரயோஜனமே கிடையாது. அடியனுக்கு 4 அடி தான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கீழே ஏதோ 2 பெரிய செருப்புகள் எல்லாம் தைத்து வைத்து அதுக்குன்னு கீழே என்னென்ன சேர்க்கணுமோ சேர்த்து 5 அடி இருக்கிறா போல காட்டிண்டேன், 6 அடி இருப்பது போல காட்டிக்கொண்டேன். 4 பேர் என்ன எப்போ எவ்வளோ உயரமாக இருக்க, ரொம்ப உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டா. இப்போ அது எதானு எனக்கு பொருந்துமா? நான் உண்மையில் 4 அடின்னு எனக்கு தெரியும். அவர்கள் சொன்னதெல்லாம் செயற்கையாக நான் போட்டுக்கொண்டு பண்ணப்பட்ட செருப்பு, அதனால் வந்த பெருமைன்னு தெரியறதோ இல்லையோ. அதை போல் உடலில் இருக்கும் பெருமைகளை வைத்து ஒருத்தர் புகழ்ந்தாலும் அதுக்கு நீ கவலை ஆனந்தமே படாதே. அதே போல் வெய்பவர்கள் அனைவரும் என்ன உனக்கு ஞானமே இல்லையே அப்படின்னு சொல்லுவா. எந்த ஞானம்? புவியியல் தெரியவில்லை, விஞ்ஞானம் தெரியவில்லை, கணிதம் தெரியவில்லை, உலக அறிவு இல்லை அப்படிங்கிறதுக்கு வெய்தா வெய்துட்டு போட்டோமே. பகவானை பற்றின ஞானம் இல்லைன்னு ஒருத்தர் வெய்தால் அதுக்கு வேணால் வருத்தப்படலாமே தவிர அதுக்கு நம்ம யாரும் வருத்தமே படமாட்டோம். அறிவினால் குறைவில்லா அகல்ஞால தவறறியன்னு ஆழ்வார் தெரிவித்தார். மக்கள் வேற எது இல்லையேன்னு வருத்தப்பட்டாலும் படுவாளாம். பணங்காசு இல்லை, வீடு வாசல் இல்லை, மனைவி மக்கள் இல்லை, சொத்து பத்து இல்லை, வியாபாரம் நடக்கலை, எதுக்கு வேணாலும் வருத்தப்படுவாளே தவிர சாமி இத்தனை நாள் 50 வருஷம் ஞானத்தை சம்பாதிக்காமல் விட்டுட்டோமேன்னு மட்டும் யாருமே வருத்தப்படுறது கிடையாதுன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்போ உலகத்தில் ஏசுபவர்களும் உலக விஷயங்களை உடலோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொண்டு தான் ஏசுவார்கள்.
புகழ்பவர்களும் உடலையோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை வச்சு தான் புகழ்வா. ஆத்மாவனுடைய ஞானத்தையோ பக்தியையோ வைராக்கியத்தையோ வச்சு யாரும் புகழப்போவதே கிடையாது. அப்போ எந்த ஸ்துதிக்கோ நிந்தைக்கோ நீ விகாரம் அடையாதே என்று பகவான் கூறினார். இதெல்லாம் சொன்ன உடனே உத்தருக்கு சிரிப்பாக வந்தது. எப்படி அப்படி இருக்க முடியும்? உன்னுடைய திருவடிகளில் ரொம்ப அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்குன்னால் அப்பவனா இதெல்லாம் சாத்தியமே தவிர என்னை போல சாமானிய மனிதர்கள் இதை எப்படி செய்ய முடியும்? யதைவம் அனுபுத்தியேயம் வதனோ வததாம்பர சுதுசகம் இமம் மன்யே ஆத்மன் அசகிருத் அசத் அதிக்கிரமம். அசத்துக்கள் செய்யக்கூடிய அதிக்கிரமம் அப்படின்னா அளவு மீறல்கள்னு சொல்கிறோமோ இல்லையோ, விதி மீறல்கள். நம்ம எந்த நிலையோடு இருக்கணுமோ, எந்த மரியாதையோடு இருக்கணுமோ அதை மீறி நம்மிடத்தில் தவறாக நடந்து கொண்டால் துஸ்ஸகம், அதை தாங்கிக் கொள்வது எளிதானது அல்ல, ரொம்ப கடினமானது. ஆனால் நீ ரொம்ப எளிமையாக சொல்லுகிறாய், இதை எப்படி பொறுத்து கொள்ள முடியும் என்று உத்தவர் கண்ணனிடத்திலே கேட்கிறார். அதற்கு நான் சொல்லுவது ஒரு புறம் இருக்கட்டும், ஒரு பெரிய பிக்ஷு இருந்தார், அவருடைய வாயால பிக்ஷு கீதம்னு சொல்லி இருக்கிறார், அதை உனக்கு நான் இப்போது சொல்லுகிறேன் என்று கண்ணன் கதை சொல்ல தொடங்குகிறார். நததா தப்யதே வித்தா புமான் பாணைஸ்ஸு மர்மபிஹி யதாது தந்தி மர்மஸ்தா ஹ்யசதாம் பருஷேஷவஹா. கண்ணன் சொல்லுகிறார், நாங்கள் சொல்கிறோம் இல்லையோ, தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடுன்னு சொல்கிறோம் இல்லையோ, அதே போல தெரிவிக்கிறார். விரோதிகள் மர்மமான இடத்துல பாட்டுத்தானே யுத்தத்தின் போது அம்பு எய்துவார்கள். எங்கே கவச்சம் இல்லையோ, இப்போ கழுத்துக்கு பக்கத்தில் கவச்சம் சரியா இல்லைன்னா சரியா இங்கே தான் அம்பை எய்ய பார்ப்பார்கள். அப்போ தான் உயிரை போக்க முடியும், அதிகமான துக்கத்தை கொடுக்க முடியும்னு. அந்த அம்பினால் வரக்கூட துக்கத்தை கூட பொறுத்துடலாமா? மக்களுடைய பருஷமான வாக்கு, கொடூரமான வாக்கு இருக்கே, அதை பொறுத்து கொள்வது ரொம்ப கடினமானது உத்தவா. நீ சொல்லுவதை நான் உணர்கிறேன், ஒப்புக்கொள்ளுகிறேன். ஆனால் அதை கடந்தவருடைய ஒரு சரித்திரத்தை சொல்லுகிறேன், கேட்பாய்னு தெரிவிக்கிறார். கேனச்சித் பிக்ஷுனா கீதம் பரிபூதேன துர்ஜனைஹி ஸ்மரதா திருதியுக்தேன விபாகம் நிஜகர்மணாம். யாரோ ஒரு பிக்ஷு இருந்தார், அவர் தீயவர்களாலே நிறைய பரிபவங்கள் அவமானங்களை சந்தித்தார். ஆனால் அது எல்லாத்தையும் திருதியுக்தேன தைரியத்தோடு மனசை தளர விடாமல் எப்படி எதிர்கொண்டார்னு அவரே சொல்லி இருக்கிறார். அந்த கதையை சொல்லுகிறேன்னு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அவந்திஷு த்விஜ கஷ்டித் ஆசீத் ஆட்யதமஸ்ரீயா வார்த்தாவிருத்தி கதர்யஸ்து காமி லுப்தோ அதிகோபனஹா. எத்தனை குத்தம் ஒருத்தருக்கு சொல்ல முடியுமோ அனைத்தையும் சொல்லிவிட்டார். அப்படித்தான் இந்த பிக்ஷுவாக ஆவதற்கு முன்னால் அவந்தி என்கிற ஒரு நகரத்திலே ஒரு ரொம்ப பணக்காரர் ஒருவர் இருந்தார். லுப்தஹா பேராசை கொண்டவர், கதர்யஹா ரொம்ப கருமி. பணம் வந்த பணத்தை யாருக்குமே ஒரு நயா பைசா கொடுக்க மாட்டார், வந்ததெல்லாம் சேர்த்து சேர்த்து வைத்துக்கொள்வார், அதிகமாக கோபமுடையவர். வார்த்தாவிருத்தி, வார்த்தாவிருத்தினா வாய்ப்பேச்சு மட்டும்தான் சொல்கிறோமோ இல்லையோ, செயல்பாடு எதுவுமே உடம்பில் இருக்காதான், பேச்சிலேயே செயல்பாடுகளை எல்லாம் முடித்து விடுவார். அப்படிப்பட்டவர் இருந்தால் அவரால் யாருக்குமே ஆனந்தத்தை கொடுக்க முடியாது. சம்பாதித்த பணங்காசை கொஞ்சம் செலவழித்தால் தானே கூட இருக்கிற குடும்பத்துக்கான ஒரு ஆனந்தம் வரும். யாருக்குமே கொடுக்க மாட்டேன், சேர்த்ததையெல்லாம் நானே வைத்துக்கொள்வேன் என்றால் கூட இருப்பவர்களுக்கு காலப்போக்கில் அவரிடத்தில் அதிருப்தி ஏற்பட்டது. அதனால் அனைவரும் கைவிட்டார்கள். கைவிடும்போது தனியாவான்னு விட்டுட்டு போயிருக்கலாம், இவரிடத்தில் இருந்த செல்வத்தை எல்லாம் பறித்து கொண்டார்களாம். துஷீலஸ்ய கதர்யஸ்ய துருஹ்யந்தே புத்திர பாந்தவாக. எவன் ஒருவன் மிகவும் கருமையாக இருக்கிறானோ அவனுக்கு சொந்த பிள்ளை கூட துரோகம் செய்து விடுவான். அதை போல இவனுடைய செல்வத்தை ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுன்னு போனாலாம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.